படிச்சுட்ருக்கேன், சிஏ ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன். நான் படிச்சுட்ருக்கிறது எனக்கு புரியணுன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ படித்தேன். சரி, நம்ம படிக்கிறத ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் நமக்கு ஏதாவது டவுட் வருதா வரலையா அப்படின்றது எனக்கே தெரியுன்றதுக்காக ஸோ நானே வந்து டீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயும் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது தப்பு இருந்தால், ஏன்னா பெரிய பெரிய அறிவாளிங்களாம், பெரிய பெரிய சிஎஸ்லாம் கூட சப்போஸ் ஆக்சிடெண்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஏதாவது தப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் சேலரி போன செஷனில் நம்ம கார் ப்ரொவிஷன், அப்புறம் லீவ் ட்ராவல் கன்செஷன் அண்ட் ஈக்விட்டி ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். அதை கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம்ஸை போட்டாச்சு. இப்போ டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் சேலரி பார்க்குறோம். அதாவது 16(1A), 16(2), 16(3 3 டிடக்ஷன் இருக்குது. 16(1A) என்னன்னா, நீ ஓடிஆரை ஃபாலோ பண்ணுறியா, உனக்கு ஃபிக்ஸடாக 50,000 என்ன சார் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா? அதாவது எக்ஸ்பென்சர் ரிலேட்டிங் டு த ஜாப் தட் நீ வந்து கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ போகிறியா, போகிறப்ப வீட்டிலேருந்து பெட்ரோல் போட்டுட்டு வண்டியிலேருந்து போகிறியா, அதுக்காக குளிக்கிறதுக்காக சோப்பு வாங்குறியா, அதெல்லாம் கிடையாது. நீ வேலைக்கு போனாலும் ஹோட்டலையும் சோப்பு வாங்கி குளிப்பேன். அப்போது தெர் ஆர் சம் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு த ஜாப் தட் யூஆர் டூயிங் விச் அதுக்கெலாம் நம்ம டேக்ஸ் கட்டணும் அவசியம் இல்லை இல்லையா? அப்போ நான் சும்மாவே உட்காந்துட்டுருக்கலாம்ல வீட்டில். அப்போ அதால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நீ டிடிஆரை ஃபாலோ பண்ணுறனா 50,000 ஃபிக்ஸடாக நீ கழிச்சிக்கோ. ஓடிஆரை ஃபாலோ பண்ணுறேன், ஓடிஆர் பழசுனா 50,000, புதுசுக்கு வந்தால் 75,000. எல்லாம் புதுசுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்காக டிடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் சம் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஓடிஆர், இன் டிடிஆர், பட் எல்லாமே அவைலபிள் இன் ஓடிஆர். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், பழைய வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய அலவன்ஸ் 16(2), இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான். மேக்ஸிமம் 5,000 ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி ஆல்ரெடி தெரியும். இப்போ டிடிஆரில் கிடையவே கிடையாது, ஓடிஆரில் மட்டும்தான். ப்ரொஃபஷனல் டேக்ஸை வந்து எம்ப்ளாயியே கட்டுறான் அப்படின்னா அலவுடு. ஆனால் எம்ப்ளாயர் கட்டுறான் எம்ப்ளாயிக்காக அப்படின்னா அது டேக்ஸ்டு பர்க். அது டேக்ஸ் பர்க் பண்ணி அந்த சேம் அமௌண்ட் இஸ் அலவுட் ஆஸ் டிடக்ஷன், ஸ்ட்ரைட்டாக டிடக்ஷன் பண்ணி. அதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸை எம்ப்ளாயீஸே பே பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டிடக்ஷன் பண்ணிக்கணும். ஆனால் எம்ப்ளாயர் பே பண்ணுறான்னா அதை டேக்ஸ்டு பர்க்காக காமிச்சு அதுக்கப்புறம் அதே அமௌண்ட்டை டிடக்ஷனாகவும் காமிச்சிக்கலாம். எதில்? ஓடிஆர். டிடிஆரில் கிடையாது. செம்ம பார்க்கலாமா? 50,000 ஓடிஆர், டிடிஆர் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன் கனெக்ஷன் வித் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் தேர். அதுக்கு தான் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பேர். ஆல் எம்ப்ளாயீஸ் வில் கெட் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸான்னு கேட்டால் இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆல் எம்ப்ளாயீஸ் வில் கெட். ஆனால் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். 16(2) வந்து மேக்ஸ் லிமிட் 5,000 ஆர் 20% பேசிக் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். நான் டிடிஆரில் அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஒரு 12,000 வந்திருக்கு. மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸே 5,000 தான். இதில் எது லீஸ்ட்டு? 5,000. 5,000 பெருசா? 5,000 சின்னதா, 12,000 சின்னதா, விச் எவர் இஸ் லெஸ்னா எது குட்டியோண்டு இருக்குது? 5,000 தான் குட்டியோண்டு. அந்த குட்டியோண்டை மட்டும்தான் உனக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பேன். பெருசாக இருக்கிறதுக்குலாம் எனக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்னு யார் சொல்கிறான்? கவர்மெண்ட் சொல்கிறான். அந்த கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம யோசிக்கணும் எங்கள் டேக்ஸை பார்க்குறோம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸுக்கு நிறைய தேவை. உங்களுக்கு எங்கே ஏதாவது கொஸ்டின் கன்ஃபியூஸாக இருக்குன்னா எந்த அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் கிடைக்கும் அந்த ஆங்கிள் ஆன்சர் பண்ணுறேங்க, அவ்வளோதான். 16(3) ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் அலவுட் ஆஸ் டிடக்ஷன் அண்டர் த ஸ்கீம் ஓடிஆர். ஓகே, அவன் பே பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஓடிஆரில், 75,000 டிடிஆரில், என்டர்டைன்மெண்ட் அலவுடு ஃபுல்லி இங்கே ஓடிஆரில், அதாவது 5,000 மேக்ஸிமம், இல்லை 20% ஆஃப் பேசிக் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். டிடிஆரில் அது கிடையாது. ப்ரொஃபஷனல் டேக்ஸு அலவுட் ஆஸ் டிடக்ஷன் இங்கே நாட் அவைலபிள் தான். சம் பார்க்கலாமா? ஒரு சம்மு அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த டாபிக் போயிடலாம். Deduction from gross salary. Mr. G receives the following emoluments during the previous year 2026. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் இப்போ 25, பட் ஆனால் எக்ஸாம் எழுதுறது மேன்றதால ப்ரீவியஸ் இயர் 2025-26 தான் நமக்கு. பேசிக் பே 4 லட்சம், டிஏ ஒரு 15,000, கமிஷன் ஒரு 10,000, என்டர்டைன்மெண்ட் ஒரு 4,000. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரீஎம்பர்ஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் இன் பப்ளிக் ஹாஸ்பிட்டல். நமக்கு என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுக்கல, பட் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட். 25,000. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் ஃபுல்லி டேக்ஸபிள். 25,000. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் 3,000. அதில் 2,000 வந்து பெய்ட் பை த எம்ப்ளாயர். 2,000 வந்து டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்ப்ளாயர் பண்ணியிருந்தானா டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் வந்து 3,000. டிட்டர்மைன் இன்கம் ஃப்ரம் சேலரி இன்கம் ஃப்ரம் சேலரி. ஜி எஸ் எஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்டர் ஓடிஆர். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அலவுட். எதுக்காக இதை கொடுக்குறாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் உண்டு. இப்போ ஓடிஆர்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 16(1A), 2(3) மூணுமே இருக்குது. பேசிக் 4 லட்சம் கொடுத்துருக்கான். டேர்னஸ் அலவன்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். கமிஷன் 10,000. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 4,000. எங்கே கொடுத்துருக்கான்? 4,000. ஓகே, மேக்ஸிமம் 5,000 தான்.
ஓகே. இதில் வந்து பேசிக்கில் 20% பார்த்தா 20% ஆஃப் 4,80,000 அப்போ 4,000 தான் வந்து கம்மி. அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லி பப்ளிக் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லி எக்ஸம்டட். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர் அது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டேக்ஸாக இங்கே 2,000 காமிச்சு அதுக்கப்புறம் இங்கே 2,000 காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 2,000 காமிச்சிட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதாவது எம்ப்ளாயர் பண்ணதை நம்ம டேக்ஸபிள் பர்க்காக காமிச்சிட்டு நம்ம பே பண்ணதை டிடக்ஷனாக காமிச்சிட்டாங்க. ஓகே. சரி, இது டோட்டலாக கூட்டினா 431. டிடிஆர் ஓடிஆர்ன்றதால ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணுறதால ஒரு 50,000. இன்டைம்லன்ஸ் ஒரு 4,000 டிடக்ஷனு. செக்ஷன் 3ல் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயி வந்து ஒரு 3,000. எம்ப்ளாயர் பே பண்ணது வந்து டேக்ஸபிளாக வரும், எம்ப்ளாயி பே பண்ணது டிடக்ஷனாக வரும். ஞாபகம் வச்சுக்கு, இதுதான் முக்கியம். எம்ப்ளாயர் கம்பெனி கொடுத்தானா டேக்ஸ் பண்ணு, நீ கட்டினியா உன் பாக்கெட்லேருந்து டிடக்ஷன் பண்ண, அவ்வளோதான். 3,74,000 இன்கம் சோர்ஸ். 2 எலமெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, 5,000, 4,000, 8,000. இதில் எது 5,000, 4,000, 80,000 எது குட்டி, எது ஸ்மால், எது ஷார்ட், எது ஸ்மாலஸ்ட் அமௌண்ட், 4,000. அதுதான் உனக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கும். ஏன் அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அது லாஸ். ஓகே. ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இன்கம் இதை பார்த்துலாமா, அடுத்த வீடியோவில் பார்த்துலாமா? அவ்வளோ லென்த்தியாக போதும், இதை முடிச்சிட்டா அடுத்தது 31st சம். 31st சம் அவ்வளோதானா? அப்போ இந்த ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். 2 சம் தான் இருக்குது, கடகடன்னு பார்த்துடலாம். ஒன்றும் பெருசாக இல்லை, பார்க்க தான் இது ஜூம் பண்ணதால் அப்படி பெருசாக தெரியுது. மொத்தமாக 4 பேஜ் தான் இருக்குது. பார்த்துலாமா? ஓகே. சரி, மிஸ்டர் எக்ஸ் எம்ப்ளாயின் ஏபி கம்பெனி, ஏபின்றது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, மந்த்லி சேலரி ஆஃப் 25,000, அப்போ இயர்லி 3 lakhs. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அண்ட் கமிஷன் 1,000 rupees. அப்போ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஒரு மாதம் 12,000, கமிஷன் ஒரு மாதம் 12,000. இந்த கம்பெனி ப்ரொவைட்ஸ் இந்த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. கம்பெனி வாரி எம்ப்ளாயி கொடுக்குது. கம்பெனி ஓன்ட் அக்கமடேஷன், கம்பெனி ஓன்ட் அக்கமடேஷன்னா அவங்க லீஸு கிடைக்கல, ரெண்ட்டு கிடைக்கல, கம்பெனியோட சொந்த அக்கமடேஷன். அப்போ ஆர்எஃப்ஏ வேறு மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோ. டெல்லி பாப்புலேஷன் மோர் தென் 40 lakhs, அப்போ 10% ஆஃப் சேலரி. ஃபர்னிச்சர் காஸ்டிங் 2,40,000 rupees, அப்போ 10% ஆஃப் 24 lakhs is 2,40,000 is 24,000 rupees. வாஸ் ப்ரொவைடட் ஆன் 1st August, அப்போ மாதம் கேல்குலேஷன் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா படித்து பண்ணுவோமா? அதே மாதிரி பர்சனல் லோனாக 5 lakhs, அது இன்ட்ரெஸ்ட் லோன் வரப்போகுது. அதில் சார்ஜ் 6.75% கொடுக்குறாங்க, ஆனால் வெளியில் வாங்கியிருந்தா 12.75 அந்த பெனிஃபிட் கொடுத்தா அதுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணி. சன் அலவுட் யூஸ் மோட்டார் சைக்கிள் பிலாங்கிங் டு த கம்பெனி, எம்ப்ளாயோட பையன் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுத்துருக்கு. த கம்பெனி ஹேட் பர்ச்சேஸ்ட் மோட்டார் சைக்கிள் ஆஃப் 60,000 rupees. மே மாதம் கால்குலேஷன் வரணும். மோட்டார் சைக்கிள் வாஸ் ஃபைனலி சோல்ட் டு 1st August 30,000 rupees. சரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயி பெய்ட் பை மிஸ்டர் எக்ஸ் 2,000 அவன் பண்ணால் டிடக்ஷனு. கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சேலரி ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். பேசிக்கு 25,000, 3 லட்ச ரூபா. என்னுடைய அலவன்ஸு ஃபுல்லி டேக்ஸபிள் எங்கே கொடுத்துருக்காங்க, 12,000. மாதம் 1,000 வருஷத்துக்கு 12,000. கமிஷன் மாதம் 1,000 வருஷத்துக்கு 12,000. இப்போ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் யூஸ் ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் சேல் ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் இதான் நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4 அப்படியே பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம். டிடக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் செட் டு பி டேக்கன், நமக்கு கொடுக்கல. அந்த மோட்டார் சைக்கிளும் யூஸ் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன எடுக்கல, பட் எடுத்த மாதிரி புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு நோட் 1. நோட் 1 என்னென்னா, ஃபஸ்ட்டு சேலரி கால்குலேஷன் பண்ணுவோம். எதுக்காக சேலரி கால்குலேஷன் பண்ணணும்? ஆர்எஃப்ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு சேலரி பண்ணணும். ஏன்னா 20% ஆஃப் சேலரி நமக்கு தேவை. 3 lakhs சேலரி, 12,000 டேர்னஸ் அலவன்ஸ், 12,000 என்டம் அலவன்ஸ், 10,000 கமிஷன். டேர்னஸ் அலவன்ஸ் கொடுக்கல, 3,24,000. அடுத்தது பேசிக் சேலரி கண்டுபிடிச்சாச்சா? ஓன்டு பை த எம்ப்ளாயர். ஓன்டு பை த எம்ப்ளாயர்னா பாப்புலேஷன் மோர் தென் 40 lakhs, அப்புறம் 15 lakhs to 40 lakhs, அதுக்கப்புறம் லெஸ் தென் 15 lakhs அப்படி பார்ப்போம். 10, 7, 5, 3%. இப்போ வந்து மோர் தென் 40 lakhsன்றதால 10% ஆஃப் சேலரி இஸ் டேக்ஸபிள். 10% ஆஃப் சேலரி இஸ் டேக்ஸபிள்னா 32,400, அவ்வளோதான். சரி, இது இல்லாமல் ஃபர்னிச்சர் போட்டு கொடுத்துருக்காங்க. 10% ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து 24 lakhs, 2,40,000ல் 2,40,000ல் ஐம் கெட்டிங் an important call. Let it be here. சரி, நமக்கு வீடியோ தான் முக்கியம், கால் அப்புறம் பேசிக்கலாம். சரி, 8 மாதம் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஏன் 8 மாதம் தான் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, 8 மாதத்துக்கு ஏன் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க 8வது மாதம்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 8வது மாதம் கொடுத்துருக்காங்கன்னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, அப்போ 8 மாதம் தான் கால்குலேஷன். மார்ச் மாதம் வரைக்கும் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ரைட்டா? தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு கொடுத்துருக்கான்?
லொல்லா போஜோனோ சோரியா மோத்தானாரியா அலவன்ஸ் ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். சரி, நம்ம ஃபைனான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு மார்ச் அப்படி கால்குலேஷன் பண்ணி ஆகஸ்ட் மாதம் கொடுத்ததால ஆகஸ்ட் டு மார்ச் வந்து 8 மாதம். 8/12 போட்டால் 16,000. அப்போ டோட்டலாக RFA எவ்வளோ வரும்? 48,000. வீட்டுக்கு ஒரு 32,400, ஃபர்னிச்சருக்கு ஒரு 16,000, ஆக மொத்தம் 48,000. உனக்கு நோட் 1 RFA வந்துருச்சு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ப்போமா? SBIயில் லோன் வாங்கியிருந்தா 12.25%. அவன் எம்ப்ளாயர் கொடுத்தது 6.25%. கம்பெனி உனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்தது ஒரு 6%. அப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன் எவ்வளோ? 5 lakhs. ஏன்னா நான் லோனே பே பண்ணி முடிக்கல. 6% உனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்கு. எத்தனை மாதம் கொடுத்துருக்கு? 9 மாதம். ஏன் 9 மாதம்னா பாருங்கள், அந்த லோன் எப்போ கொடுத்துருக்கான் பாருங்களேன். லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கொடுத்துருக்கான். அப்போ ஜூலை டு மார்ச், ஆகஸ்ட் டு மார்ச் 8 மாதம்னா ஜூலை டு மார்ச் 7 மாதம் வரும் நினைக்கோரும். எத்தனை மாதம் வருது? 9 மாதம் வருது. ஆகஸ்ட் மார்ச் 8 மாதம்னா ஜூலை டு மாதம் 9 மாதம்டா. ஒரு மாதம் அதிகப்படுத்தணும். ஓகே, 5 lakhs into 6%, 9/12, 22,500. ஓகேவா? இது வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 22,500 பெனிஃபிட்டாக எம்ப்ளாய்க்கு கிடச்சிருக்கு. அதுவும் டேக்ஸபிள். இப்போ மூணாவது, அந்த கம்பெனியோட மோட்டார் சைக்கிள் 60,000 மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணால, அப்போ அந்த ஃபர்னிச்சர் மாதிரி நினச்சிக்கோ. 10% மல்டிப்ளை பை 4 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன் 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா பாரு, ஏன் 4 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கான்? ஏன்னா த கம்பெனி ஹேட் பர்ச்சேஸ் மோட்டார் சைக்கிள் ஆன், எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்? மே மாதம். மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதமே அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அப்போ மே, ஜூன், ஜூலை, மே மாதம் ஃபுல்லாக, ஜூன் மாதம் ஃபுல்லாக, ஜூலை மாதம் ஃபுல்லாக, அப்படின்னா 3 மாதம் தான் வருது. கரெக்டாக 5வது மாதம் ஃபுல்லாக, 6வது மாதம் ஃபுல்லாக, 7வது மாதம் ஃபுல்லாக, 8வது மாதம் மொதல் தேதியை வித்தாச்சு இல்லை. இப்போ 3 மாதம் தான் கணக்கு பண்ணோம். ஏன் 4 மாதம் கணக்கு பண்ணோம்? இட்ஸ் அ ஃபியூ. எனக்கு இந்த மாதம் கல்குலேஷன் பண்ணது ஏதோ கொஞ்சம் டவுட் இருக்குது. இங்கே பாருங்கள், மே மாதம் இது ஆகஸ்ட் மாதம், இது மே மந்த்துன்றதால மே மந்த்து ஃபுல்லாக எடுத்துப்போம். ஜூனு, ஜூலை, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட்டை கணக்கே பண்ண மந்த்து கவுண்ட் ஒன்று தெரியுதுடா. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தெரியல. ஆகஸ்ட் தான் ஃபஸ்ட் டே வித்தாச்சு. அப்போ 3 மாதம் கணக்கு வருது. இங்கே ஏன் 4 மாதம் போட்டாங்க? திஸ் இஸ் பியூட்டிஃபுல் டவுட்டா இல்லையான்னு எனக்கு கழுவி ஊற்ற போகிறாங்களான்னு தெரியல. நீ கேட்டுருதான். சரி, எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க? 4 மாதம் கணக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையா? ஏன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை? அவனுக்கு மே மாதம் தானே ஆரம்பிச்சிருக்கேன். ஏப்ரல் ஆஃப்டர் ஓனர்ஷிப் ஆஃப் த வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே வந்து 4 மாதம் இல்லை, 3 மாதம் நினைக்கிறேன். சரி, கால்குலேஷன் தட்டி பார்த்துருவோமா? 60,000 இன்ட்டு 10% இன்ட்டு 4 = by 12, 2,000. 4 மாதம் தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது சேல் ஆஃப் அ மோட்டர் சைக்கிள். காஸ்ட் ஆஃப் அந்த 60,000 ரூபாய். டிப்ரிசியேஷன் வருஷம் 10%. இந்த 10% டிப்ரிசியேஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணால், அந்த மோட்டர் சைக்கிள் வாஸ் ஃபைனலி சோல்ட் டு 30,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. வருஷம் 10% டிப்ரிசியேஷன் நம்ம டிஃபால்ட்டாக அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ டிஃபால்ட்டாக அஸ்யூம் பண்ணால் 60,000ல் 6,000 போச்சு. 60,000ல் 6,000 போச்சு. அப்போ 3 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் 18,000 கழிச்சா மீது 42,000 ரூபாய்க்கு ஆக்சுவலாக விற்றுருக்கணும். ஆனால் 30,000 ரூபாய்க்கு தான் விற்றாங்க. 12,000 உனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இதுவும் உனக்கு ஒரு பெனிஃபிட். அப்போ இது எல்லாத்தையும் போடுறோம். என்னென்னத்தை போடுறோம்? ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனில் ஒரு 48,000 ரூபா பெனிஃபிட் என்ஜாய் பண்ணியிருக்கான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் ஒரு 25,000 ரூபா பெனிஃபிட் என்ஜாய் பண்ணியிருக்கான். யூஸ் ஆஃப் அ மோட்டர் சைக்கிளில் ஒரு 2,000 ரூபா. ரைட்டா? யூஸ் ஆஃப் அ மோட்டர் சைக்கிள்னால் அவ்வளோதான். டோட்டல் மோட்டர் சைக்கிள் காஸ்ட் இன்ட்டு 10% இது எவ்வளோ மாதம் யூஸ் பண்ணான் அப்படின்றதுக்கு 10% இன்ட்டு எவ்வளோ மாதம் யூஸ் பண்ணான். ஓகே, 2,000. மோட்டரே அவனுக்கு 12,000 லாபத்துக்கு, 12,000 லாஸுக்கு விற்றுருக்காங்க. அந்த 12,000 உனக்கு லாபம். டோட்டலாக 4,08,900. செக்ஷன் ஓடிஆரில் 50,000 ரூபாய் டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரும். ரெண்டாயிரம் அலவன்ஸ் கிடையாது. ஏன்னா ஏபி கம்பெனின்றது ப்ரைவேட் கம்பெனி. செக்ஷன் 16(3) ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அவன் 2,000 ரூபா டேக்ஸ் பே பண்ணியிருக்கான். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேட் பை ஹிம் 2,000 rupees. ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் டிடக்ஷன் எல்லாத்தையும் கழிச்சா 3,56,900 ரூபா வந்து அவன் டேக்ஸபிள் வேல்யூ கட்டணும். இதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். முடிஞ்சிருச்சா? அடுத்த சம்முக்கு போகலாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.